ஹே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வேஸ்ட் திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு பேஸ் வந்து ரெடி பண்ணணும். நீங்கள் வந்து தர்மக்கோல் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே கார்ட்போர்டும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்மளோட வேஸ்ட் கேலண்டர் அட்டை இருக்கும் இல்லையா, யூஸ் பண்ணது, அது எடுத்துக்கோங்க. அதை கவர் பண்ணுறதுக்கு நான் ஒயிட் ஷீட் வந்து A4 ஷீட் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். 2 இது போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கலர் ஷீட் கூட வந்து ஓட்டிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஹவுஸ் பண்ணுறதுக்காக சிரப் பாட்டிலில் ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்களா, அதை கலர் பேப்பர் போட்டு கவர் பண்ணிவிட்டு பெயிண்ட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கோன் ஹவுஸ் பண்ணுறதுக்கு செமி சர்க்கிள் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு நான் பேஸ்ட் பண்ணுற மாதிரி 2 எட்ஜையும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக உங்களுக்கு கோன் ஹவுஸ் அந்த ஷேப்பு கிடச்சிடும். இது நீங்கள் நார்மலாக ஷேப்ஸ் வந்து பண்ணலாம். ஹவுஸ் பேஸில் பண்ணும்போது ரொம்ப க்ரியேட்டிவாக யூனிக்காக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷேப்ஸ் தான் பண்ணணும்னு நான் சொல்ல, பேசிக்ஸ் ஈஸியாக இருக்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இதை தவிர்த்து பென்டாகன் இந்த மாதிரி ஷேப்ஸ் கூட நம்ம பண்ணலாம். அதுக்கடுத்து நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ஹவுஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் டேரெக்டாக கார்ட்போர்டும் யூஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஈக்குவல் சைட்ஸ் வந்து எடுத்து இன்விடேஷன் கார்டில் வந்து வரைஞ்சிக்கிட்டேன். அதை கட் பண்ணி 3 ட்ரையாங்கிள் வரைஞ்சி அதை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் எப்படி பேஸ்ட் பண்ணணும்னா, இந்த பேப்பர் டேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டேப்பை யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து பேஸ் வைக்கணும் இல்லை, அப்படியே டேரெக்டாக கூட ஒட்டிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட இந்த பேப்பர் டேப் இல்லைனா க்ளூகன் இருந்தால் கூட நீங்கள் அதில் ஒட்டிக்கலாம். பட் ஃபெவிகால் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் நீங்கள் அது ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்டெடியாக வராது. அடுத்து பேப்பர் டேப் யூஸ் பண்ணதுனால கலர் பண்ணிக்கிறேன். இல்லைனா நம்ம ஒயிட்டாக கூட அப்படியே விட்டுக்கலாம், இன்னும் யூனிக்காக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பேசிக் ஹவுஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் டீட்டெயிலிங் ஆட் பண்ணுறதுக்காக நான் டோரும் விண்டோவும் பண்ணுறேன். இல்லை இதெல்லாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா டேரெக்டாக கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம் இந்த ஷேப்பில். பட் இது எப்படி பண்ணோம்னா, இந்த A4 கலர் பேப்பர் வருதுங்க இல்லையா, அதில் பிளாக் வந்து கட் பண்ணிவிட்டு அதோட கார்னரில் நம்ம இந்த பார்சல்லாம் வாங்கினோம்னா ப்ரௌன் பேப்பர் கிடைக்கும், அதை வந்து போட்டிருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் ஒயிட் கலர் கூட போட்டிங்கன்னா அந்த கலர் காம்போ வந்து இன்னும் யூனிக்காக இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி எல்லா ஹவுஸ்க்கும் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பேஸில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேஸில் வந்து ரோடு வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணிவிட்டு அதில் பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதோட கார்னரில் வந்து கொஞ்சம் டெப்த்தாக தெரியறதுக்காக நீங்கள் கார்ட்போர்டை கூட வெட்டி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். டீட்டெயிலிங் நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ நம்ம ப்ராஜெக்ட் இன்னும் யூனிக்காக தெரியும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதோட கார்னர்ஸில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபோம் ஷீட்டுன்னு ஒன்று இருக்குங்க, அதில் வந்து நான் பார்டர் கொடுத்துருக்கேன், அந்த வேலி மாதிரி. நீங்கள் ஐஸ்டிக் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டுக்காக அந்த சிட்டிக்கு ஒரு நேம் எழுதியிருக்கேன். அங்கங்கே கொஞ்சம் பீப்புள்ஸ் இருக்க மாதிரி ட்ரீ வாங்கி வச்சிருக்கேன். அதெல்லாம் சேர்த்து எனக்கு 60 ரூபா தான் ஆச்சு. போயிட்டு கம் அதெல்லாம் சேர்த்தா கூட 100 ரூபாக்குள்ளே முடிஞ்சிடும். அவ்வளோதான், நம்மளோட ப்ராஜெக்ட் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம டோட்டலாக 6 ஷேப்ஸ் ஹவுஸ் வந்து பண்ணியிருக்கோம். வேஸ்ட்டாக தூக்கி போகிற பொருள் வச்சு இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமான்றது தான் இதோட ஐடியா. வந்து ஏதாவது பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கிராஃப்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்க குழந்தைங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி லீவில் வந்து இந்த மாதிரி செய்ய ப்ராக்டிஸ் கொடுங்க. Until then, bye guys. See you on next video. Thanks for watching.